உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்றுகளை உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஞானி. அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்புகளந்த வணக்கம். இன்னொரு உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நார்வல் நிகழ்ச்சியை நாங்கள் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்ட அந்த பயணம் தொடர்பாக பார்க்கலாம் என்று நம்புகிறேன். இந்த பயணம் தொடர்பாக பலவிதமான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. என்றால் இஸ்ரேல் பட்ட பகலில் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகையில் இனப்படுகொலை நடத்திய இஸ்ரேல் அதை ஏதோ ஒரு விதத்தில் வெள்ளை அடிப்பது போல் இருக்கின்றது என்று பலர் விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றனர். நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த இஸ்ரேலுக்கான பயணம், அங்கே பயணம் மேற்கொண்டது நாடாளுமன்றத்தில் கூட உரையாற்றி இருக்கின்றார். இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள் என்று கூறுவீர்களா? உண்மைதான். இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நெருக்கங்கள் 2017ஆம் ஆண்டில் இருந்து நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கான பயணத்தில் இருந்து ஆரம்பித்தது. அதற்கு பின்னர் இரு நாடுகளும் பொருளாதார ரீதியாகவும் சரி, ஆயுத ரீதியாகவும் சரி தங்களை பலப்படுத்திக் கொண்டார்கள். இஸ்ரேலுக்கான தார்மீக ஆதரவை, அதாவது ஜனநாயக ரீதியிலான ஆதரவை, ராஜதந்திர ரீதியிலான ஆதரவை இஸ்ரேலுக்கு இருக்கின்ற, அதாவது இஸ்ரேல் ஒரு இனப்படுகொலை அரசு அல்லது மனித உரிமைகளை மீறுவது என்பதை மூடி மறைப்பதற்கு இந்தியா உதவிகளை செய்திருந்தது. அதே சமயம் இஸ்ரேல் இந்தியாவுக்கான தொழில்நுட்ப உதவிகளை வழங்கியிருந்தது. பெகாகஸ் என்ற மென்பொருள் கூட இந்தியாவுக்கு இஸ்ரேல் வழங்கி இருந்தது. அதன் மூலம் இந்தியா தனது அரசியல் எதிரிகளை, எதிர்கட்சிகளை அவர்களின் தொலைபேசியில் அந்த மென்பொருளை புகுத்தி அவர்களின் உரையாடல்கள் எல்லாவற்றையும் கண்காணித்ததாக கூட குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுந்திருந்தது. இப்போது கூட உங்களுக்கு தெரியும், போலந்தின் முன்னாள் அமைச்சர் ஒருவர் கூட இப்போது அந்த பெகாகஸ் மென்பொருளை பயன்படுத்தி எதிர்கட்சிகள் அல்லது அரசியல் எதிரிகளின் உரையாடல்களை ஒட்டு கேட்டதாக எல்லாம் குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தது. அதன் பிற்பாடு இஸ்ரேலுக்கான இந்த காசா, அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன போரின் போது கூட இந்தியா கூடுதலான, அதாவது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட ஹெப்ரோன் ரக ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டிருந்தது. அதன் மூலம் பெருமளவான குழந்தைகள், சிறுவர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டவை கூட எல்லோரும் பேசியிருந்தார்கள். அதன் பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் ஈரானில் ஏற்பட்ட தாக்குதலின் போது உள்ளகத்தில் இஸ்ரேலின் புலனாய்வுத்துறையினர் மொசாட் மேற்கொண்ட தாக்குதல்களில் அதிகம் பங்கெடுத்தவர்கள் ஆப்கானிஸ்தானர்களும் இந்தியர்களும் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. அதற்கு பிறகு பெருமளவானவர்களை ஈரான் நாடு கடத்தியிருந்தது. இப்போது அதன் பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரான் துறைமுக அபிவிருத்தியில் இருந்து கிட்டத்தட்ட $175 மில்லியன் செலவழிக்கப்பட்ட அந்த துறைமுக அபிவிருத்தியில் இருந்து இந்தியா வெளியேறி இருந்தது. இப்போது கடந்த வேற இறுதியில் கூட நாங்கள் இங்கு கதைக்கும் போது பேசியிருந்தோம். இஸ்ரேலிய பிரதமர் கூறினார் ஒன்றை, அதாவது புதன்கிழமை தனது நண்பன் வரப்போகிறார் என்று கூறியிருந்தார். யார் நண்பர் என்று சொன்னால் நரேந்திர மோடி தான். அங்கு நீங்கள் அவர்களுடைய உடல் மொழிகளை பார்த்தாலும் சரி, நாடாளுமன்றத்தில் பேசினாலும் சரி, அதாவது இஸ்ரேலியர்களின் இழப்பை தான் ஒரு வலியாக உணர்கிறேன் என்று பேசுவது அரபு உலகத்தை மிகப்பெரிய ஒரு வேதனைக்குள் தள்ளி இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இது தொடர்பாக ஊடகவியலாளர்கள் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அரக்ஷிடம் கேட்ட போது அவர் கூறியிருக்கின்றார், இது ஒரு அன்பார்ச்சுனேட் இவெண்ட் என்று கூறியிருக்கின்றார். இந்தியாவின் இந்த நடவடிக்கைகளை அதாவது இந்தியா ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும், அதாவது காசாவில் கொல்லப்பட்ட 70,000 மக்கள் தொடர்பாகவும் அங்கு இந்தியா பேசுவார்கள் என்று தாங்கள் எதிர்பார்ப்பதாக, நரேந்திர மோடி பேசுவார் அல்லது அவர்களின் துயரத்தை கூட அவர் அங்கு சொல்வார் என்று ஈரான் இது தொடர்பாக பதிலளிக்கும் போது கூறியிருந்தது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இப்போது ஒரு போர் என்று ஆரம்பித்தால் இஸ்ரேலுக்கான ஆயுத உதவிகள், மேற்குலக நாடுகளின் ஆயுத உதவிகள் ஆயுத உற்பத்தி வெகுவாக குறைந்திருக்கின்றன. இப்ப ரஷ்யா போரும் போது கூட நீங்க பார்க்கலாம், ரஷ்யா வடகொரியாவிடம் இருந்து வாங்கி இருக்கின்றது, சீனாவிடம் இருந்து பெறுகின்றது, ஈரானிடம் இருந்து பெறுகின்றது. அப்ப இனி உக்ரைன் போரை கொண்டு நடத்த வேண்டும் என்று சொன்னாலும் அல்லது ஐரோப்பாவுக்கு தேவையான ஆயுதங்கள் என்றாலும் இந்தியாவை ஒரு உற்பத்தி நிலையமாக பயன்படுத்தலாம் இஸ்ரேல். இப்ப கடந்த வருட போரின் போது கூட இந்த தாக்குதல்களின் போது இஸ்ரேலிடம் ஏவுகணைகள் தீர்ந்து விட்டதாக கூறப்பட்டிருந்தது. அப்ப இந்தியாவிடம் இருந்து இப்ப பிரம்மோஸ் ஏவுகணைகளோ அவ்வாறான ஏவுகணைகளை உற்பத்தி, அதாவது தங்கள் டெக்னாலஜி டிரான்ஸ்பர் என்று சொல்வது, தங்களோட தொழில்நுட்பத்தை கொடுத்து அவர்களிடமிருந்து உற்பத்தியை வாங்குவதன் ஊடாக
இந்த களமுனைக்கு இந்தியா உதவலாம் என்று கூறப்படுகின்றது. அதே சமயம் பொருளாதார ரீதியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவர்கள் இப்ப இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் என்று சொல்றது, IMEC என்று சொல்றது. அதுக்கு ஒரு சங்கேத பேரை அவர்கள் வைத்திருக்க I2U2 என்று சொல்லி. இது 2020ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம். அது என்னென்றால் இந்தியா இஸ்ரேலின் ஊடாக UAE, அமெரிக்கா, மற்றது UAE, மற்றது கிரீஸ், மற்றது ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கான ஒரு பாதையை உருவாக்குவார்கள். இது இந்த பொருளாதார திட்டம் இடம்பெறுமாக இருந்தால் இது 2020ஆம் ஆண்டினை கொண்டு வந்திருந்தார்கள். இது இந்தியா, அதாவது இந்த கொரிடோர் இந்தியா, UAE, ஜோர்டான், சவுதி அரேபியா, இஸ்ரேல், ஐரோப்பா போன்ற நாடுகளை இணைக்கும். அப்ப இது தொடர்பாக G20 சமிட்ல 2023ஆம் ஆண்டுல கூட இது தொடர்பாக பேசியிருந்தார்கள். இந்த 2020ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிற்பாடுதான் ஹமாஸ் அமைப்பினர் 2023ஆம் ஆண்டு ஒரு இஸ்ரேல் மீதான தாக்குதலை மேற்கொண்டு இந்த திட்டத்தின் மீதான ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் ஒரு கதைகள் இருக்கின்றன, அவ்வாறும் கூறப்படுகின்றது என்று. ஆனால் அதை உறுதி செய்ய முடியவில்லை. இரண்டாவது, பொருளாதார ரீதியாக போட்டியானதுதானே எல்லா இடங்களிலும். இப்ப இந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்தால், இப்ப நீங்கள் இஸ்ரேல் பொருளாதாரத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 2005 2002களில் 100 பில்லியனாக இருந்தது. இப்போது 600 பில்லியன் அல்லது 700 பில்லியன் டாலர்களுக்கு இஸ்ரேல் பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதுவும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலாகத்தான் இருக்கிறது. அப்ப இந்த பொருளாதார கொரிடோர் இயங்குமாக இருந்தால் அது இந்தியாவின் பொருளாதாரத்துக்கும் நன்மை பயக்கமாக இருக்கு. பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்தியா அதிக முஸ்லிம்கள் வாழ்கின்ற ஒரு நாடு. இப்ப நரேந்திர மோடியின் இந்த நடவடிக்கை என்பது ஒரு கத்தி மேல நடக்கிறது போலதான். ஆனால் இந்தியா இங்கே இந்த நகரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கின்ற உறவு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மிகவும் பாதிக்கப் போகின்ற என்று நீங்களே அடிக்கடி கூறியிருக்கிறீர்கள். பல ஆய்வாளர்களும் அப்படித்தான் கூறுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கும் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ இஸ்ரேலுக்கும் இடையில் எவ்வளவு நல்ல உறவு இருக்கின்றது. அதாவது இஸ்ரேல் அமெரிக்காவை வழிநடத்துவது போல் இருக்கின்ற நிலைமைகள். அப்ப இங்கே நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த அணுகுமுறை அவர்கள் அங்கே ஏற்பட்டிருக்கின்ற அந்த சிக்கலை சீர் செய்வதற்கு பின்கதவால் இங்கே வருவதற்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்ற என்று நம்புகிறார். இதே நேரத்தில் இஸ்ரேலுக்கும் இந்த நிலைமை தேவையாக இருக்கிறது என்றால் உலக பரப்பில் இஸ்ரேலை பற்றி முன்னர் ஓரளவுக்கு பேசினவர்கள் இப்பொழுது அவர்கள் மீது நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். அப்ப இங்கே இந்தியாவுடைய நகர்வு அதற்காகத்தான் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? உண்மைதான், இது ஒரு வின்-வின் சிச்சுவேஷன். நான் யோசித்ததைத்தான் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். என்னென்று சொன்னால் அமெரிக்காவின் அழுத்தத்தை சமாளிக்க இஸ்ரேல் அமெரிக்காவில் அதிக அளவில் லொபி செய்வதுண்டு. அப்ப இப்ப சில பேரை உங்களுக்கு தெரியும், சில காரியங்களாக வேண்டும் என்றால் சில பேரை பிடித்து சில பேர் உள்ளுக்கு போவார்கள். அதே போல ஒன்றை இவர்கள் யோசிக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேலை பிடித்தால் அமெரிக்காவை ஏதோ ஒரு வழியில் வழுக்கி கொண்டு வரலாம் என்று யோசித்திருக்கிறார்கள் போல் இருக்கின்றது. ஆனால் ட்ரம்பின் அணுகுமுறைக்கு அது சரி வருமோ தெரியாது. என்னிடம் ஒருவர் கேட்டிருந்தார் இந்தியாவின் இந்த நகர்வு தொடர்பாக, அதாவது இந்தியா ஏன் அந்த உடல் மொழியை பார்த்து விட்டு எனக்கு அந்த வீடியோ அனுப்பி கேட்டிருந்தார். என்னென்று ஏன் இந்தியா இவ்வளவு இஸ்ரேலும் இந்தியா இவ்வளவு வேறப்பாடாக இஸ்ரேலுடன் நிற்கின்றது, ஒரு முஸ்லீம் மக்கள் பெருமளவு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்று. நான் கூறியது ஒன்றுதான், என்னென்று சொன்னால் இஸ்ரேலுடன் இணைந்தால் இந்தியா அமெரிக்கா ஆகலாம் என்று நினைக்கிறது போல கிடக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்திருப்பதால் அவ்வளவு பெரிதாக இருக்கிறபடியால் தாங்களும் இணைந்தால் பெரிதாக வந்து விடலாம் என்று பகுதியாக கூறியிருந்தேன். ஆனால் என்னென்றால் நீங்கள் சொன்னது போலதான் அவ்வாறு இப்ப இந்தியா மீது மேலும் அழுத்தங்கள் வருகின்றது. இப்ப பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியை பார்க்கலாம், பெருமளவான ரோ மெட்டீரியலோ இன்டர்மீடியேட்ஸ் இந்தியாவில இருந்து போகின்றது. ஐடி துறையாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றின் மீதும் ட்ரம்ப் மெல்ல மெல்ல பிடியை இறுக்கி கொண்டு வருகிறார். இப்ப இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற சோலார் பேனல்களுக்கு கூட 126% டாக்ஸை கூட்டி இருக்கிறார்கள் திடீரென்று இந்தியாவிலிருந்து, இந்தோனேசியாவிலிருந்து எல்லாம். இன்றைய தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட $6.2 டிரில்லியன் இந்தியாவிலிருந்து கறக்க வேண்டும் என்பதில் அமெரிக்கா குறியாக இருப்பதாக கூறப்படுகிறார்கள். ஆனால் இந்தியாவின் பொருளாதாரமே கிட்டத்தட்ட $4 டிரில்லியன் இருக்கின்றது. அப்ப
இதை ஈடு செய்வதற்கு, அதாவது இந்தியாவு மீது அமெரிக்கா போடுகின்ற அழுத்தத்தை ஈடு செய்வதற்கு இந்தியா அங்கு நிற்கின்றது. நீங்கள் கூறியது போல இஸ்ரேலுக்கும் தேவையாக இருக்கின்றது. அனைத்துலக மட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட இஸ்ரேலுக்கு இந்தியாவை எல்லோரும் மேற்குலக, நாங்கள் கூறுவதில்லை, மேற்குலக நாடுகள் என்று கூறுவதென்றால் உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்றால் கூறுவது, அப்படித்தான் கூறுவது உண்டு. அப்படி கூறுவதால் அதை இந்த பிம்பத்துக்கு மறைத்து விடலாம் என்பது வின்-வின் சிச்சுவேஷன் தான். உங்களுக்கு தெரியும், 1948 இஸ்ரேல் உருவாகுவதை இந்தியா முழுமையாக எதிர்த்தது. அப்பொழுது நேரு அவர்கள் பலஸ்தீனத்தை ஆதரித்து வந்திருந்தார். ஆனால் இப்பொழுது இந்த மோடி அவர்களுடைய இஸ்ரேலுக்கான இந்த பயணத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த படுகொலை, அங்கே நடந்த இனப்படுகொலைக்கு அவர் மௌனமாக இருக்கிறார். அப்படி என்றால் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்ளை 180 பாகை திரும்பி விட்டது என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மைதான். இந்தியாவின் வெளிவார கொள்கை பங்களாதேசத்தில் திரும்பியது, இப்போது இஸ்ரேலில் திரும்பி இருக்கின்றது. ஆக திரும்பாத ஒரே இடம் ஈழத்தமிழர் என்ற பிரச்சனை மட்டும்தான். இந்தியா வெளிவார கொள்கை திரும்பாத ஒரே இடம். அதுவும் விரைவில் திருப்புவார்கள் என்று சொன்னால் அவ்வாறான சம்பவங்கள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்கு திரும்புவதென்றாலும் அதுக்கு அமெரிக்காவும் வர வேண்டும், இஸ்ரேலும் வர வேண்டும். அது வேறு விடயம். நீங்கள் சொன்னது போலதான் முழுதாக அது திரும்பி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இப்ப அல் ஜசீரா ஊடகத்தின் கருத்தின்படி கூறியிருக்கிறார்கள், அதாவது இவரின் பயணம் இஸ்ரேலிலும் பெரிய ஒரு எதிர்ப்பலையை ஏற்படுத்தி இருக்கின்றது, உள்நாட்டிலும் பெரிய எதிர்ப்பலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்தியாவில் இருக்கின்ற எதிர்கட்சிகள் இந்த காசாவில் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பாக மோடியின் கருத்து என்னென்று அறிய ஆவலாக இருப்பதாகவும், அதே போல நாடாளுமன்றத்தில் இந்தியா பிரதமர் பேசியது தொடர்பாக இஸ்ரேலில் இந்த எதிர்கட்சிகளும் தங்கள் கருத்துக்களை கூறியிருப்பதாக, இரண்டும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாக இருந்தாலும் ஆனால் இந்த உறவு ஒரு தற்காலிகமாக இருவரும் தப்பி பிழைப்பதற்கான ஒரு உறவாகத்தான் பார்க்கப்படுது. சரி, நிறைவாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கின்ற முருகல் நிலை தொடர்பாக சுருக்கமாக பார்க்கலாம் நம்புகிறேன். நாங்கள் மேலதிக தகவல் வரும் பொழுது இன்னொரு தடவை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இந்த பேச்சுவார்த்தை இப்பொழுது ஜெனீவாவில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக நிலைமை என்ன என்று கூறுவீர்கள்? இது ஓமான் வெளிவார அமைச்சர் உதவியோட அதில் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் அட்டமிக் எனர்ஜி ஏஜென்சி UN அவரும் பங்கு பெற்றுவதாக கூறப்படுகின்றது. ஆனால் ஈரான் வெளிவார அமைச்சகத்தின் தகவலின் அடிப்படையில் இது மிகவும் ஒரு தீவிரமான பேச்சுவார்த்தை என்று சொல்லியும் இருதரப்பும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை, அதாவது இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் என்று நம்புவதாக கூறப்படுகின்றது. ஈரான் தனது அணு சக்தி திட்டத்தில் எந்தெந்த விட்டுக் கொடுப்பையும் மேற்கொள்ள மாட்டேன் என்று கூறியிருக்கின்றது. அதே போலதான் அல் ஜசீரா தகவல்களின் அடிப்படையிலும் அதை விட்டுக் கொடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் நாங்கள் இன்னும் இந்த பேச்சுக்கள் முடிவு வெளிவருவதற்கு நேரம் எடுக்கும். அதே சமயம் இப்ப அமெரிக்காவின் 12 F-15E ரக ஸ்ட்ரைக் ஃபைட்டர் ஜெட்ஸ் தயாராக இருப்பதாகவும் 8 டேங்கர்கள், எரிபொருட்களை நிரப்புகின்ற 8 KC-46A மற்றது KC-135T ரக டேங்கர்களும் தயாராக இருப்பதாகவும், இவ்வாறான டேங்கர்கள் இஸ்ரேலிலும் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், இஸ்ரேலில் F-22 ரக ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸா இருக்கலாம், அல்லது இந்த பென் கோரியர் விமான நிலையத்தில் KC-135R ரக டேங்கர்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அமெரிக்கா ஏதோ ஒரு விதத்தில் ஈரானை மிரட்டியவாறு இந்த பேச்சுக்களில் ஈடுபட்டு வருவதாக போலதான் தெரிகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர் ஒன்றை கூறியிருந்தார், 48 மணி நேரத்துக்கு ஈரான் ஒரு ப்ரொபோசலை முன்வைத்தால் தாங்கள் பேச்சை நடத்த தயார் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் ஈரான் அதாவது மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் ஒன்றை கூறியிருந்தார், அதாவது ஈரானிடம் இருக்கின்ற குறுந்தூர ஏவுகணைகள் தங்களுக்கு மிகவும் ஆபத்தானதும் தங்கள் நட்பு நாடுகளுக்கும் ஆபத்தாக இருப்பதாகவும், ஈரான் தொடர்ச்சியாக அணு சுத்திகரிப்புகளை, அதாவது என்ரிச்மென்ட்டை செய்து கொண்டிருப்பதாகவும் தான் குற்றச்சாட்டி இருக்கிறார்கள். ஆனால் ஈரான் இதிலிருந்து தாங்கள் எந்த விட்டுக் கொடுப்பையும் மேற்கொள்ளப் போவதில்லை. ஆனால் இந்த அணு என்ரிச்மென்ட்டை நிறுத்துவது, அதாவது அதை தாங்கள் முற்றாக கைவிடுவதில்லை, அதை குறைப்பது என்று சொன்னால் அமெரிக்கா தங்கள் மீது போடப்பட்ட எல்லா தடைகளையும் நீக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மிக சுருக்கமாக
ராஜதந்திரத்துக்கான கடைசி வாய்ப்பு என்று சிலர் கூறுகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் போரை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டுமா? உண்மைதான். ஆனால் அப்படியும் கூற முடியாது. என்று சொன்னால் பல தடவைகள் ட்ரம்ப் இவ்வாறு கூறிவிட்டார். 48 மணி நேரத்தில் அடிப்பேன், 22 மணி நேரத்தில் அடிப்பேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டார். ஆனால் போரும் வரலாம், பிரச்சனை இல்லை. இப்போது இந்த போருக்கு இஸ்ரேலை ஆயத்தப்படுத்தும்படி, அதாவது முதலில் பிப்ரவரி 14ஆம் நாள் ஒரு போரை ஆரம்பிக்க ரெடியாக இருந்ததாகவும், ஆனால் இஸ்ரேல் தான் அதற்கு தயாராக இல்லை என்று கூறியதால் அந்த போர் கைவிடப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இப்போது இஸ்ரேலில் நான் கூறியது போல இப்ப F-22 ரக விமானமாக இருக்கலாம், F-35 ரக விமானங்கள் பல கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 250 சரக்கு விமானங்கள் ஆயுதங்களுடன் இறங்கி இருக்கின்றன. இப்ப அமெரிக்காவின் 37% படை குவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப முழு அளவிலான போராக இல்லாவிட்டாலும் சில சமயங்களில் ஈரானிடம் சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலை செய்கிறோம், நீங்களும் ஒரு மட்டுப்படுத்தப்பட்டதை அடியுங்கள், அத்துடன் 2 பேரும் நிறுத்திக் கொள்ளுவோம், அப்படி ஒரு தாக்குதலை செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றுதான் அவதானிகள் கூறுகிறார். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். மலிந்தால் சந்தைக்கு வரும் என்று சொல்வார்கள். இன்னும் சில வாரங்களில் நாங்கள் அது தொடர்பாக பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் நிறைந்த தகவல்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்பது நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசு நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.